ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வாட்ஸ்அப்புங்கிற ஒரு சோசியல் மெசேஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து உண்மையிலே கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில வசதிகளால் நமக்கு தொல்லையாகவும் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரோட அனுமதி இல்லாமயே அவங்களோட நம்பரை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதுவரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பெர்மிஷனோட மட்டும்தான் குரூப்பில் இணைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால என்னென்ன தீமைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பரை வந்து தேவையில்லாம ஒரு குரூப்பில் வந்து அங்கே ஆட் பண்ணிருவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோக்குங்கிற பேரில மொக்க ஜோக்கு அதில அனுப்புறது, ப்ளஸ் தேவையில்லாத பாடல்கள் அனுப்புறது, தேவையில்லாத காலை வணக்கம், மதிய வணக்கம், இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் எடுத்து காலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம மொபைலை ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து லைனாக ஒரு 10 பேர் 20 பேர் குட் மார்னிங் குட் மார்னிங் இதை தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து செம்ம கடுப்பாகும். மேலும் நம்ம ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பில் ஏதாச்சும் 4 பேர் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேட்டிங் மெசேஜ் வந்து எல்லாத்துக்குமே போகிறதுனால கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கும். ஸோ இதனால வாட்ஸ்அப் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நியூ அப்டேட் வந்து அவங்க வெளிய விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பில நம்மளோட பேரை இணைக்கணும் அப்படின்னா, நம்மளோட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் வந்து எப்படா வெளிவரும் அப்படிங்கிற மாரி எல்லா வாட்ஸ்அப் ரசிகர்களுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான அப்டேட் அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட்ட வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற வாட்ஸ்அப் அப்ளிகேஷன கூகுள் ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் குடுத்துக்கங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில சைட் மெனுல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைவசி அப்படின்னு இருக்கும். அக்கவுண்ட்ஸில ஆப்ஷன் உள்ள போனதுக்கப்புறம் பிரைவசி அப்படிங்கிற மாரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதில வந்து ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதில வந்து எவ்ரிஒன், மை கான்டாக்ட் மற்றும் நோபடி அப்படிங்கிற மாரி 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த 3 ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு பிடித்த ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதில வந்து நோபடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, உங்களோட பெர்மிஷன் இல்லாம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அவங்க ஆட் பண்ண முடியாது. ஸோ இதனால நீங்க தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களோட நம்பர் இணைக்கப்படுவத வந்து நீங்க முற்றிலுமா தவிர்க்கலாம். இது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி லேட்டஸ்ட் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.